கோலாப்பூர் என்றதுமே நமக்கு கோலாசுர பயங்கரி என்ற மகாலட்சுமி அஷ்டகத்தில் வரும் வரிகள்தான் நினைவிற்கு வரும். ஆம், கோலாசுரன் என்ற அரக்கனை சிம்ம வாகினியாக வந்து தேவி மகாலட்சுமி அடக்கி அருளிய தலம் என்று கரவீரிய மகாத்மியம் கூறுகிறது. பயங்கரி என்ற வார்த்தையில்தான் பயங்கரம் இருக்குமே தவிர அன்னையின் முகத்தில் இருக்காது. தவிர தன்னை அணுகும் பக்தர்களுக்கு அவள் செல்வத்தை வாரி வாரி வழங்கும் தயாபரி. தன்னை உள்ளன்போடு நாடி வரும் பக்தர்களுக்கு எப்போதுமே அவள் வரப்பிரசாதிதான். இது மட்டுமன்றி சரஸ்வதி, சிவாநதி, கும்பநிதி, பாக்வதி, பத்ராநதி என்ற 5 புண்ணிய நதிகள் கூடும் பஞ்சகங்கா என்ற தனி சிறப்பும் கோலாப்பூருக்கு உண்டு. இது சக்தி பீடங்களில் ஒன்று. கர்வீர் நிவாசினி என்றும் அம்பாபாய் என்றும் போற்றப்படும் கோலாப்பூர் ஸ்ரீதேவி மகாலட்சுமி ஆலயம் கிட்டத்தட்ட 6000 ஆண்டு பழமையானது. இந்த ஆலயத்தில் 40 கிலோ எடையுள்ள மிக உயர்ந்த ஒளி பொருந்திய கல்லும் வைரமும் கலந்து செய்யப்பட்ட சிவாரூபத்தில் ஒரு சதுரமான கல்லின் மீது நின்ற திருக்கோலத்தில் ஸ்ரீ மகாலட்சுமி அருள் பாலிக்கிறாள். தேவியின் சிரத்தின் மேல் ஆதிசேஷன் குடையாக விளங்க, பின்னால் சிம்ம வாகனமும் 4 கரங்களும் கொண்டு தாமரையின் மேல் நிற்கிறாள். கோலாசுரன் என்ற கொடும் அரக்கனை மகாலட்சுமி நவதுர்காகளின் உதவியுடன் எதிர்த்து அழித்ததால் இவ்வூர் கோலாப்பூர் என பெயர் பெற்றது. ஒருமுறை அகத்தியர் தென்பகுதி யாத்திரை முடித்து காசிக்கு செல்லும் சமயம் களைப்பு ஏற்பட ஈசன் அவருக்கு காட்சியளித்து கோலாப்பூரை தட்சிணி காசியாக கோலாப்பூரில் தங்கினாலே அது உத்திர காசியில் வாழ்ந்ததற்கு சமம் என்று அருள் புரிய அகத்தியரும் அவர் மனைவி லோபாமுத்திரையும் இத்தலத்திலேயே வாழ்ந்ததாக புராண வரலாறு ஒன்று உண்டு. இக்கோயிலின் சிறப்பே தாயாருக்கு செய்யப்படும் ஆரத்திதான். தினமும் 5 முறை ஆரத்தி நடத்தப்படும். இந்த கோயிலின் இன்னுமோர் சிறப்பு, வருடத்தில் 3 நாட்கள் சூரியன் மகாலட்சுமியை தனது ஒளி கதிர்களால் வழிபடுவது. திருமணம், புத்திரப்பேறு என தாயாரிடம் வேண்டுதலை வைப்பவர்கள் வேண்டுதல் பலித்தவுடன் அபிஷேகம் செய்து புடவை சாற்றுவது வழக்கம். இத்தகைய பெரும் சிறப்பு வாய்ந்த கோலாப்பூர் சென்று மகாலட்சுமி தாயாரை வணங்கி சகல ஐஸ்வர்யங்களும் பெறுவோம். இது போன்ற ஆன்மீக தகவல்கள் மேலும் அறிய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.